எனக்கு எப்போதுமே வந்து முழு நேர எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ தான் ரைட்டர் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டதுக்கு ஒரு இன்று நான் வந்து என்னுடைய மனம், சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரு ஆக்டிவாக ஒரு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு 60 வயதில் அல்லது 50 வயதில் எனக்கு இப்படி இருக்குமான்னு எனக்கு எல்லா இந்தியர்களையும் போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டிக்கு அல்லது ஒரு கட்டுரை போட்டிக்கு ஆனால் கச்சா பொருளாக தான் எனக்கு தன்னுடைய துறையில் இருக்கிறவனா ஒரு அண்ணாந்து பார்த்து இங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அதான் இளையராஜா அதுக்கு அந்த காலகட்டத்தில் சேது வருது, இந்த மாதிரி நிறைய படங்கள் வர ஆரம்பிக்கும் போது கேட்க ஆரம்பிக்கும் போது அது வேறு ஒரு உயரம்ன்றதே முதல்ல எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் ரகுமான் இதில் குறைச்சலாம் ஒன்றும் சொல்லலை, பட் இவர் வேற. இளையராஜா தான் இலக்கு. இளையராஜா இசையில் என்ன செய்தாரோ அதை எழுத்தில் என்னால் செய்ய முடிந்தால் நான் சாதனையாளர், இல்லைனா நான் ஒரு இன்னைக்கு அவர் காசு கேட்குறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கோம். நியாயமாக பார்த்தா பாதி தமிழ்நாட்டில் எழுதி வைக்கணும். நான் பொன்னியின் செல்வன் படிக்கும் போதே நான் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன். அதுலேருந்து பொன்னியின் செல்வன் மேலே ஒரு பிரம்மாண்டத்தின் மேல் எனக்கு அது வந்து அப்பவும் சுமாரான நாவலாக தான் தெரிஞ்சது. நாவலை பற்றி சொல்லும்போது ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு மிகப்பெரிய ஒரு நாவல், கிட்டத்தட்ட 1000 பக்கம். அதுக்கான உழைப்பு, அதுக்கான எதிர்வினைகளை சொல்லுங்களேன். ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு வந்து ரொம்ப நான் எழுதுகிற எல்லாமே நிறைய ரொம்ப என்னுடைய சிறு வயதில் நான் முயற்சி கனவு. அதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்திருப்பீங்கன்னு தெரியும். அது வந்து கரெக்டாக பொன்னியின் செல்வன் அப்போ வெளியிடப்பானது தற்செயலானதா இல்லை திட்டமிடப்பட்டதா? அது தற்செயலானது தான். நான் தான் முன்னாடி எகைன் இதுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். என்னென்னா நான் பொன்னியின் செல்வன் படிக்கும் போதே நான் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன். அதுலேருந்து பொன்னியின் செல்வன் மேலே ஒரு பிரம்மாண்டத்தின் மேல் எனக்கு அது வந்து அப்பவும் சுமாரான நாவலாக தான் தெரிஞ்சது. ஆனால் அதனோட பிரம்மாண்டம் எனக்கு எப்பவுமே கவர்ந்துட்டு தான் இருந்தது. அப்போது கல்லூரி டைமில் ராஜராஜன்ற என்னுடைய நண்பன் அறிமுகமாகும் போது நாங்கள் இந்த மாதிரி பொன்னியின் அவன் வந்து சரித்திர நாவல்களின் பெரிய வாசகன், சாண்டில்யன், கல்கி, இந்த மாதிரி எல்லாமே. அப்போது நான் சொன்னேன், எனக்கு வந்து ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு வந்து கொலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு தனி நாவல் எழுத முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது பற்றின எண்ணங்கள் இருந்தது, இவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை, பட் எழுத முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. பட் அதாவது எப்படி நான் ஒரு S6ன்னு ஒரு திரைக்கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கணும், அந்த மாதிரியான பல ஐடியாக்கள் அதுவும் ஒன்றா இருந்தது. அவன் வந்து அதுக்கப்புறம் நான் எழுத்தாளர் ஆகிறேன், புத்தகம் வருது, என்னுடைய முதல் புத்தகம் சந்திரயான் வருது இல்லையா, அப்போ இருந்து எப்போவுமே அடுத்தது ஆதித்ய கரிகாலன் எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். பல வருடங்களாக 15 வருஷமாக இருந்தான். நான் வந்து இந்த மட்டும் முடிச்சிருவோம். நல்ல ஒரு இது இல்லை, ஆதித்ய கரிகாலன் கொலை எப்போ வரும்னு ராஜராஜன் கேட்குறது. ஆமாம், கரெக்டு. அதனால் வந்து அந்த 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 ஒரு தொடர்ந்து அவன் கேட்டுகிட்டே இருப்பான். நான் சொல்லுவேன், நான் இந்த இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நெக்ஸ்ட்டு ஆதித்ய கரிகாலன் தான் சொல்லுவேன். அப்போ உண்மையாக சொல்ல போனால் 1000 பக்க நாவலாக எழுதக்கூடிய எண்ணம்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு நாவலாக எழுதுனேன்னா நான் இப்போ ஆப்பிளுக்கு முன்னே அதுக்கப்புறம் எழுதுகிறேன், கன்னித்தீவு எழுதுகிறேன், 200 பக்கம் 300 பக்கம் 350 இப்படி தான் வருது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது. அப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு இதனுடைய பிரம்மாண்டம் இப்படிலாம் நான் திங்க் பண்ணலாம் இல்லை. எழுதிடலாண்டான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவனை இது பண்ணல. இதுக்கு வந்து இந்த பிஞ்சுன்ற செயலியை தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து தொடர்கதைகளுக்கு இது ஒரு மறு உயிர் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் தொடர்கதை எழுதுனாங்க அதில். ஸோ அவங்க கேட்டபோது எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு ஏன் ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு நடுவில் எழுதலை அப்படின்றதையும் நான் சொல்லிட முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு தீவிர இலக்கிய எழுத்தாளனா என்னை முன்வைக்கிறேன் என்னுடைய புனைவுகள் ஆரம்பிக்கும் போது. இப்போ ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு இஸ் பல்ப் அந்த மாதிரி வருது இல்லையா, அதனால் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது திரும்பி நம்ம பின்னிழுக்கிறோமோ, ஒரு நாவல்ன்றது ஒரு 6 மாதம் டைம், சில மாதம் டைம் எடுக்கிறது இல்லையா, அந்த டைமுக்கு வந்து நம்ம அதை இது பண்ணி திரும்பி வேற ஒரு இமேஜ் நமக்கு வரணுமா அப்படின்ற தயக்கம் இருந்தது. அதனால தான் எழுதலை. சரி, இவங்க கேட்குறாங்க, ஒருத்தருக்கு வாரம் வெளியிட தயாராக இருக்கிறாங்க, அதற்கான தொகையும் கொடுக்க தயாராக இருக்காங்க, நம்ம ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா அது வரைக்கும் தொடர்கதை எழுதின அனுபவம் எதுவுமே கிடையாது. தொடர் எழுதியிருக்கிறேன், குங்குமம்ல 2 தொடர்கள் எழுதியிருக்கேன். ஒன்று சீப்பக்கங்கள், இன்னொன்று வந்து ஆகாயம் கனவு அப்துல் கலாம் அப்படின்ற ராக்கெட்டரி பற்றின சயின்ஸ் இது. ஸோ அது வந்து எல்லாமே வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவை. ஏன்னா எல்லாம் தகவல் சார்ந்தவை. நான் உழைப்பு மட்டும் போட்டால், டைம் மட்டும் அதுக்கு அலாட் பண்ணால் வந்துடும், வேற ஒன்றும் அதில் கிடையாது. சுவாரஸ்யமாக சொல்கிறது எனக்கு இயல்பாக வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. இது அப்படி இல்லை, இது கதை. அதுவும் இப்போ ஒரு
அத்தியாயம் எழுதி வெளில வந்துருச்சுன்னா அதில் இருக்கிற ஒரு தகவலதையே தான் நான் கடைசி வரை கொண்டு போகணும். ஏன்னா மெகா சீரியலில் ஒருத்தர் செத்து போனவரே உயிரை கொண்டு வராங்க, உயிரை கொண்டு வர சாப்பிடுங்க, இதெல்லாம் அவனை வசதி நான் எடுத்துக்க விரும்பல. இருக்கலாம் தொடர்கதையில் முன்னோடிகள் பண்ணியிருக்கலாம் சுஜாதா உள்ளிட்டார்கள். பட் நான் அதை எடுத்துக்க விரும்பல. முதல் இதில் என்ன இருக்குதோ அது அச்சரம் மாறாமல் கடைசி அத்தியாயம் வரைக்கும் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போது அதுக்கு வந்து ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம ஒருத்தர் பணம் கொடுத்து இது பண்ணுறாங்க, நம்ம நடுவில் நிறுத்தவும் முடியாது. ஸோ இந்த இதில் இருக்கும்போது நான் எழுத ஆரம்பிக்கிறேன். எழுத ஆரம்பித்து வாரம் ஒரு அத்தியாயம்ன்றது ஒரு கட்டத்தில் பழகிருச்சு. அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு. வெறும் ஒரு நாள் தான். அன்றைக்கி காலையில் எழுதுவேன் 2 மணி நேரம். எழுதி நான் பிழை திருத்தம் பார்த்துட்டு சௌமியாவுக்கு அனுப்புவேன். அவங்க பிழை திருத்தம் பார்த்த பிறகு டைரெக்டாக பிஞ்சுக்கு அனுப்பிடுறது. இவ்வளோ தான் ப்ராசஸ். அது ஒரு 2-3 மணி நேரம் வேலையாக சுருங்கிருச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு 3 மணி நேரம் தான் செலவு அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த இதில் இருக்கும்போது எனக்கு என்ன சிக்கல் வந்ததுன்னா, நான் இது எழுதும்போது இது 50 அத்தியாயம்னு சும்மா கணக்கு வச்சேன். 50 அத்தியாயம்லாம் நிற்கலை. அதனால் அதை ஒரு பார்ட்டாக மாற்றிட்டு ஒரு பாயிண்டில் அவங்க பிஞ்சு வந்து எங்களுக்கான பட்ஜெட் இது தான், நீங்கள் இவ்வளோ தான் அத்தியாயம் சொன்னீங்க அப்படின்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தொகை கிடையாது. அதுக்கப்புறம் 60 அத்தியாயம் சும்மா தான் எழுதினேன். அது ஏன்னா அது நியாயமாக அதுக்கு அந்த நாவலுக்குரிய அந்த விரிவை அது வாங்கிக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா எனக்கு எழுதிய அனுபவம் இல்லை தொடர்கதைன்றனால என்னால் கணிக்க முடியல ஆரம்பத்தில் அது 110 அத்தியாயமாக முடியும் அப்படின்றது. அதனால் அது 50ஆக முடியும்னு கிட்டத்தட்ட 2 மடங்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து அவ்வளோ வருஷம், ஸோ ஒரு வருஷம் தொடர்ந்து எந்த வாரமும் தவறல. அது முன்னரே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்திருக்கேன், லண்டன் ஒரு முறை போயிருக்கிறேன். 2 வருஷம் இல்லையா? 52 வாரம் 1 வருஷம். ஆனால் ஒரு வேளை வாரம் 2 வந்ததோ எனக்கு கரெக்டாக ஞாபகம். ஆமாம், வாரம் 2 அத்தியாயம் வந்தது. அதனால் வாரம் 2 1 வருஷம் ப்ளஸ் சம்திங். ஸோ ஒரு வருஷம் எழுதினேன். ஒரு வருஷம் எழுதினது அது திருப்தியான இதுதான். ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த அந்த கவலை வரல. என்னென்னா அந்த இதை சொல்கிறேன், இமேஜ் வந்து ஒரு பல்ப் ரைட்டர் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இதை வந்து நம்ம இன்றைக்கி என்ன குவாலிட்டியில் எழுதுகிறோமோ அந்த குவாலிட்டி தான் எழுதணும். தேவையில்லாத ட்விஸ்ட் வைக்கிறது இல்லை தேவையில்லாமல் இந்த ஒரு 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 வெகுஜனத்தனமான விஷயங்கள் எதையும் நுழைக்காமல் இருக்கிறதுன்றதில் முடிந்தவரை இருந்தேன். அதில் நிறைய சோழர்கள் பற்றின என்னுடைய அறிவு அல்லது வந்து நான் தேடி தெரிஞ்சுக்கிட்டது அது எல்லாத்தையும் அதில் கொண்டு வரணும் முடிந்த அளவு உறுத்தல் இல்லாமல் அப்படின்றதையும் நான் இது பண்ணேன். அது ஒரு வெகுஜன நாவல்னு குறிக்க முடியாத அளவான ஒரு நாவல் தான். 1000 பக்கம் இதுக்கு தொடர்ந்து எழுதினதும் மகிழ்ச்சி. 2வது அதை வந்து ஒரு பல்பாயம் இல்லாமல் ஒரு தீவிரமான ஒரு படைப்பாக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த வகையிலையும் அது எனக்கு ஒரு நிறைவு தந்த ஒரு படைப்பு தான். ஸோ இப்போது வந்து 30 நூல் இருக்குது, ஒரு புக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னால் எனக்கு கேட்டாங்கன்னா ஆதித்தகரிகாலன் கொலைவிளக்கு தான் சொல்லுவேன் ஒருத்தர் படிக்கிறதுக்கு. ஏன்னா அதில் என்னுடைய பல பரிணாமங்கள் அதில் வெளிப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த வகையில் அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான புக் தான். ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃபோட பிளான் வேறையாக இருக்கும். இந்த கேள்வி எந்த எழுத்தாளரும் நான் கேட்டதில்லை, உங்களுக்கு எழுதி வச்சுருந்தேன். உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அது பற்றின எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இப்போ எனக்கு பார்த்தா 39 வயது நடக்குது. இது ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கிற வயது கிடையாது. நான் இதுக்கு அகைன் கொஞ்சம் முன்கதை சுருக்கம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போதுமே வந்து முழு நேர எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ தான் ரைட்டர் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டதுக்கு ஒரு நேர்மையை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு அதுவும் ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். இப்போ என்ஜினியர் சிஎஸ்கேவா அந்த மாதிரி இருக்கிறனா என்ன. ஸோ என்னென்னா இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா 2030 வரைக்கும் நான் எழுத வேண்டிய விஷயங்கள் எனக்கிட்ட பட்டியல் இருக்குது. இந்த பட்டியல் வருடம் மாறும். ஏன்னா அடுத்த வருஷம் போகும்போது அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு புதிய விஷயம் எனக்கு வரும். அப்போ ஒன்று ஈஸியாக நாக் ஆஃப் ஆயிரும். ஏன்னா நேரம் கம்மி அப்படின்றது. எனக்கு ஐ ஹாவ் 24 hours, அதில் ஒரு 6 மணி நேரத்தை தூக்கிடுங்க, 18 மணி நேரம் தான் இருக்குது. தூக்கத்துக்காக சொல்கிறேன். மிச்சம் 18 மணி நேரம் 17 மணி நேரம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட அத்தனை நேரம் இருந்தும் ரொம்ப குறைவாக தான் நான் எழுத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் வேலை நாட்களில் அறவே ஸ்பெண்ட் பண்ண முடியறதே இல்லை. வார இறுதிகளில் மட்டும்தான். அந்த வார இறுதிகளும் சொந்த வாழ்வின் நெருக்கடிகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் போயிட்டு தான் மிச்சம் இதுக்கு வரும். அதனால் வந்து எழுத முடியலை அப்படின்றது இருக்கு இல்லையா. அதனால் ரொம்ப காலமாகவே ஃபுல் டைம் ரைட்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில வருடங்கள் முன்பு நான் 2025 நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துடலாம் அப்படி 40 வயது.
ஓ! 2025ல் ரிட்டயர்மெண்ட் எடுத்துடலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஏன்னா இதில் இன்னொரு சிக்கல் இருக்கு இல்லையா? இன்று நான் வந்து என்னுடைய மனம், சிந்தனை எல்லாமே தெளிவா இருக்கு. ஒரு ஆக்டிவா ஒரு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆ ஒரு 60 வயதில் அல்லது 50 வயதில் எனக்கு இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆரோக்கியம் முதற்கொண்டு பல விஷயங்கள் இதில இருக்கு இல்லையா? டைல்யூட் ஆயிரும். அது அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நமக்கு ஆர்வமும் இதில இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் இது பண்ணும்போது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரிட்டயர்மெண்ட் எடுக்கணும். ரிட்டயர்மெண்ட் வாட் ஐ மீன் பை இஸ் சேஞ்ச் ஆஃப் ஜாப் தான். ஐடி துறை அப்படின்றதுக்கு நான் குடுத்துக் கொண்டிருக்க டைம வந்து நான் எழுத்துத் துறைக்கு குடுக்கணும். இதுதான் வாட் ஐ மீன் பை இஸ் ரிட்டயர்மெண்ட். ரிட்டயர்மெண்ட்னா நான் வந்து ஈஸி சேர்ல சாஞ்சுட்டு பேப்பர் படிக்கிறத பத்தி சொல்லல. ஆம் ஒரு அது பீஸ்ஃபுல் லைஃபே இல்ல. அது இன்னும் ஹெக்டிக்கான லைஃபா தான் இருக்கும். ஆனா, அது எனக்கு இன்னும் பிடித்த ஒரு புரொஃபஷன், பேஷன் அப்படின்னு 2க்கு மத்தியில பேலன்ஸ் பண்ணிட்டு இல்லாம, புரொஃபஷன நிறுத்திட்டு பேஷனுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது நான் பிறந்ததற்கான ரைட்டர் சிஎஸ்கே நீங்க சொன்னது, அதுக்கான நியாயத்த வழங்கக்கூடிய ஒரு டைம் ஸ்பெண்டிங்கா அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷத்த நான் குடுக்கணும். அப்ப 40 வயசுல ஆனா தான் 60 வயசு வரைக்கும் நான் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 20 வருஷத்த நான் அதுக்கு குடுக்க முடியும். ஸோ, அதனால 40ன்னு நான் முதல்ல தீர்மானிச்சிருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக இந்த விவேக் ஒரு படத்துல சொல்ற மாரி, எல்லாமே ரெடி பண்ணிட்டு வச்சேன் சார். அப்ப வந்து ட்வின் டவர்ல ஃப்ளைட்ட விட்டுட்டானுங்க அப்படின்ட்டு ஷூட்டிங் சினிமா எடுக்கிறதுக்கு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாமே ரெடியா சரி இப்ப இருந்து இந்த பேக்கப் எடுக்க ஆரம்பிக்கணும், பணம் இதுக்கு பண்ணணும், இது சேவ் பண்ணணும் அப்படின்லாம் பிளான்லாம் யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கோவிட் வந்தது. ஸோ கோவிட்னா எனக்கும் வந்தது. அது லேட்டா 2ண்ட் வேவ்ல 3ர்ட் வேவ்ல அதில வந்தது. பட் எனக்கு வரத சொல்லல. எனக்கு அந்த ஜென்ரலா கோவிட் அப்படின்றது வந்து ஒரு ஒட்டுமொத்த மைண்ட் செட்டே மாத்திருது. என்னை சுத்தி இருந்தவங்க நெறைய பேர் வந்து பணம் எவ்வளவோ இருந்தும், அதுக்கு அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணியும் உயிர காப்பாத்த முடியாத சூழல் வந்தது. அப்ப என்னை சார்ந்திருப்போர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குன்னு இந்த மாரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவ்வளோ பணம் நான் வச்சிருக்கிறேனா? ஸோ ரிட்டயர்மெண்ட் அப்படின்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுல, அது முழுக்க உடைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிட்டேன். என்னன்னா ரிட்டயர்மெண்ட் ஏர்லியா எடுக்கிறது அப்படின்றது. பட் அது பத்தின தொடர்ந்து சிந்தைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் இஃப் நாட் 2025 40 வயதில நான் எடுக்கல அப்படின்னாலுமே, 45க்கு மேலாவது நம்ம எடுக்கலாமா? அப்படின்னு ஒரு நப்பாசை. ஸோ பார்ப்போம் எப்படி இதுக்கான திட்டமிடல் பின்னாடி பேக்ரவுண்ட்ல போயிட்டுருக்கு. சிந்தையில இருக்கு. சென்னை நகர்வது அப்படின்றதுமே அதை நோக்கிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான். ஏன்னா, அங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு திரும்பியும் தொடர் வேலை அது சம்மந்தமாவே தான் இருந்துட்டுருக்கும். ஸோ, இங்க வந்தபோதாவது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம். ஸோ, இந்த மாரியான நெறையா பட் ரிட்டயர்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன். அந்த எடுக்கும்போது அந்த இது வந்து ஒரு ஸ்விட்ச் தான். நான் அகைன் நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் ஓய்வா அப்படின்னு இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு அம் 20 வருஷம் அல்லது 18 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஆம் எனக்கு வந்து இப்போ ஒரு நண்பர்களோடு சாதாரணமா போய் அளவளாவி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நடக்கிறதே இல்ல. அதுக்கான வாய்ப்பு வரும். பட் அதுக்கு போக வேற இது இருக்கும். ஸோ, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இதுக்கு அப்படி தான் இருக்கு. ஸோ, ஓய்வு அப்படின்னு நான் எடுத்துல நான் சினிமா பார்க்குறதோ அல்லது ஓடிடி பார்க்குறதே நான் ஓய்வா நினைக்கிறதே இல்ல. ஏன்னா, அது நான் ஃபுல்லா என் மைண்ட் ஆக்டிவா இருந்தா தான் நான் ஒரு கலைஞனா அந்த பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, "உனக்குள்ள இருக்கிற கலைஞன் 24 ஹவர்ஸ் ஆக்டிவா இருப்பான்" அப்படின்ட்டு ஏதோ ஒரு படத்துல வரும். ஸோ, அந்த மாரி தான் நம்ம ஒரு எழுத்தாளனா இருக்கும்போது 24 மணி நேரம் எழுத்தாளனாவே நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஸோ, அப்பதான் ஏன்னா எல்லாத்தையும் கிரகிச்சா தான் நம்ம அது கச்சா பொருள் இல்லையா? அதனால வந்து அத நான் ஓய்வாலாம் நினைக்கிறதில்ல. ஒரு படம் பார்க்குறதையோ, மியூசிக் கேட்கறது ஓகே. ஸ்டில் ஃபைன். பட் இன்னும் சொல்லப்போனா மியூசிக்கே நான் கேட்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கார்ல போகும்போது கேட்கறது, அல்லது வேற ஒரு வேலை பார்த்துட்டு கேட்கறது. இந்த மாரியான டைம்ல அதுவுமே நான் வந்து அ ரொம்ப நேரம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட முதல் கேள்வி நேரம் மேனேஜ்மென்ட் பத்தி கேட்டதுக்கு இதையும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஒரு வகையில நான் ஐ அம் டூயிங் அ டீசென்ட் ஜாப்ன்னு கூட சொல்லிக்கலாம். டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்றதுல. ஆனா அதுக்கு விலை இருக்கு. ஸோ, அதுதான். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டேன். கமிங் பேக் டு திஸ். ரிட்டயர்மெண்ட் அரிச்சுட்டே இருக்கு மனச. சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இறுதியா உங்களோட எழுத்து மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டதுல 3 பேர் உங்க வாழ்க்கையில ரொம்ப பாதிப்ப குடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல உங்களோட அறையில 3 பேரோட படம் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல ஒருத்தர் தான் என் லிஸ்ட்ல இருந்தாரு. ஸோ, என் பார்வையில ஒரு வாசகனா நான் உங்கள படிச்சதுல, ஒரு நண்பனா உங்க கூட பயணிச்சதுல, சோஷியல் மீடியால நான் நினைக்கிற 3 பேரு பத்தி மீன்ஸ் உங்க வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிற 3 பேர பத்தி கேட்குறேன். கொஞ்சம் அத விரிவா சொல்லுங்க. அவங்கள எப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டு அணுகுனீங்க? அதுக்கப்புறம் அவங்களோட பார்வை எப்படி மாறிச்சு? அவங்க உங்க லைஃப்ல என்ன தாக்கம் குடுத்தாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து காந்தி. காந்தி வந்து எல்லா இந்தியர்களையும் போல் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பேச்சு போட்டிக்கு அல்லது ஒரு கட்டுரை போட்டிக்கு ஆன கச்சா பொருளா தான் எனக்கு அறிமுகமானார். இவரு
தியாகம் பண்ணார், நம்மளுடைய தேசத்தந்தை. இந்த மாதிரி ரொம்ப எலிமெண்ட்ரியான விஷயங்கள். அது தேவை. அது நான் அதாவது அதை ஒரு கேலி துணியில் அதை நான் சொல்லலை. இந்த நாடு இன்னைக்கு வரைக்கும் கரன்சியில் காந்தியை போட்டுட்ருக்குது அப்படின்னா உண்மையாகவே நம்ம அவருக்கு நியாயத்தை செஞ்சுட்ருக்கோம் ஓரளவுக்காவது. அவருடைய கொள்கைகள்லேருந்து நம்ம எவ்வளோ விலகி வந்துட்டோம் அப்படின்னாலுமே புற அடையாளங்களில் இந்த மாதிரி பேச்சு போட்டி இந்த மாதிரி விஷயங்களில் இவ்வளவு கலாச்சார திணிப்புகள்லாம் வந்த காலத்திலும் கூட வேறு மாதிரியான கொள்கைகள்லாம் வந்து பரப்பப்பட்டு கொடுக்கும் காலத்தில் கூட இன்னும் அவர் நின்றுருக்காரு அப்படின்னா ஹீ இஸ் வர்த் இட். அண்ட் அது நியாயம்தான். ஸோ அந்த மாதிரியான வகையில் தான் எனக்கு அறிமுகமானார். அது போக எனக்கு எங்கே வந்து பட் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 9வது 8வது மாதிரி படிக்கக்கூடிய காலங்களில் காந்தி என்ன அவ்வளோதான் சும்மா பேசி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். பட் நேதாஜி அப்படி இல்லை, போராடி சண்டெல்லாம் போட்டு செத்தார். அப்படி அவர் வாங்கி கொடுக்கலனாலும் இவர் தான் அவர் மேலே வசதி அப்படின்ற எண்ணம்லாம் இருந்தது. முதல்ல வந்து அதை வந்து என்னை மறுபரிசீலனை செய்ய தூண்டியது அப்படின்னா ஹேராம் படத்தை சொல்லலாம். 2000 வருது, நான் 10வது படிச்சுட்ருக்கேன் இப்போ. ஸோ அது ஒரு முதல் திறப்பு. அதுக்கு அடுத்தது வந்து தான் அவருடைய சுயசரிதை அறிமுகமாகுது. அந்த சுயசரிதை அது வரைக்கும் வந்து அவருடைய சுயசரிதை படித்ததில்லை. பள்ளி காலங்களில் இருக்கும், ஏதோ ஒரு பார்ட் மட்டும் ஒரு சாப்டர் மட்டும் வரும். இது மாதிரி தான் அறிமுகம் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சுயசரிதை. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அடுத்தது. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய மனிதர். காந்தியோட சுயசரிதையோட பேரே விமர்சனம் அப்படின்னு நீங்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா? சத்திய சோதனைங்கிற பேர் அதுக்கு தப்பாக வச்சுட்டாங்க. ஆமாம். அந்த சொன்னது அதாவது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத்னா உண்மைகளோடு நானாக எனது பரிசோதனை. அதை ரொம்ப சுருக்கி நம்ம சத்திய சோதனை அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே அந்த சுருக்கத்தன்மைக்கு ஒரு மதிப்பு ஈஸி கேட்சியாக போகும் அப்படின்றதுனால சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் மாற்றியவர்கள் கல்கியோ வேறு யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த 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 இது ஸோ அதனால் அந்த ஒரு அடுத்த தரப்பு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னென்னா இந்த ஆள் வந்து மற்ற ஆட்கள்லேருந்து ரொம்ப வித்தியாசமான ஆள், அதாவது மேலான ஆள். முதல்ல உண்மையாக இருக்கிறது அவருடைய கொள்கைகள்னு பார்த்தா 3 தானே. ஒன்று உண்மை, இன்னொன்று அஹிம்சை, 3வது பிரம்மச்சரியம். இந்த 3 தான் அவருடைய கொள்கைகள். பிரம்மச்சரியம் விட்டுருங்க, அது ஏன்னா அது இன்றுமே வந்து டிபேட்டபிள். ஆனால் மற்ற 2ம் இருக்கு இல்லையா? உண்மை பேசணும், அஹிம்சையாக இருக்கணும் அப்படின்றது. அந்த ஒரு நான் நேதாஜி தான் பெட்டர் அப்படின்றதுலேருந்து அஹிம்சையை நோக்கி நகர்றேன்ல, அந்த மெச்சூரிட்டி அப்போ தான் வருது. ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா, ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் அப்படின்னா உலகமே குருடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிறு வயது வேகத்தில் வன்முறையை வந்து நம்ம கொண்டாடுவோம். ஒரு ஹீரோ அடித்தா தான் நம்ம ஹீரோ அப்படின்ருக்கு. பட் இவர் தான் நம்ம ரியல் ஹீரோ அப்படின்றது தெரியுது. ஏன்னா தட்ஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி. இன்றைக்கி சண்டை போட்டு பிரிட்டிஷ் வந்து வாங்க முடியாது. நீ என்ன தான் சண்டை போட்டாலும் அவன் அதுக்கடுத்து இன்னும் மேலே ஆயுதங்கள் இறக்க சக்தியுள்ள ஆள். அப்படிங்கும்போது இதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. இது கோழைத்தனமாக புரிந்து கொள்ளப்படுதுன்றது நிறையா கேலி பண்ணப்படுது அப்படின்றதான். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப அந்த இடத்துல அவர் அந்த ஒரு மாற்றம் வருது. அதுக்கு அடுத்த திறப்புன்னு பார்த்தா ஜெயமோகன் வந்து 2000களின் இறுதியில் தான் எழுதினாருன்னு நினைக்கிறேன் அந்த கட்டுரைகள். இன்றைய காந்தி தொகுப்பாக வந்தது, அதுக்கு முன்னாடி கட்டுரையாக வந்தது இல்லையா? அதில் சில திறப்புகள் வருது. இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும். தி இந்து தொடங்கப்பட்ட போது ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நிறைய இந்த தலைவரின் பிறந்த நாள் அல்லது சுதந்திர தினம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறைய இந்த தலைவர்கள் பற்றின கட்டுரைகள்லாம் வரும். வேறு எழுத்தாளர்கள் எழுதுறது. அதுலேயே நிறைய காந்தியை பற்றின தகவல்கள், அவரை பற்றின பிம்ப கட்டமைப்பதெல்லாம் நிறையா நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து வந்த அந்த ஒரு இது வந்து எனக்கு காந்தி மேலே வந்து திரும்ப வந்து நல்ல அபிப்பிராயம் உண்டாக்குவதற்கான காரணிகளாக அமைஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் அவரை வந்து திரும்பி பார்க்குறோம் இல்லையா? அப்புறம் இந்த ஆப்பிளுக்கு முன் எழுதும்போது இன்னும் நெருங்கி பார்க்க வேண்டியதாகுது. ஸோ இதெல்லாம் இது பண்ணும்போது அவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது. பட் அவர் சொல்கிறாரு மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்ட்டு. எனக்கு உண்மையாகவே யார் இப்படி சொல்ல முடியுன்றது எனக்கு வியப்பாக இருக்குது. ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியுமா? இப்போது இளையராஜாட்ட சொன்னால் என்ன சொல்லுவார்? அவர் இசை என்னுடைய இதுன்னு சொல்லலாம். என் லைஃப் தான் என் மெசேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பான்? அது நினைக்கும் போதே கூஸ் பம்ப் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளுமை அப்படிங்கும்போது காந்தி ஏன் வசீகரிக்கிறார் அப்படின்னா, நான் காந்தியே ஆக முடியாது. ஏன்னா அவர் சொல்கிற உண்மை, அகிம்சை இது எல்லாமே இருக்குது இல்லையா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப தொலைவாக இருக்குது. அந்த தொலைவு அப்படின்றது தான் அவரை நம்மளுக்கு அண்ணாந்து பார்க்க வைக்குது. ஸோ நம்ம வந்து நிறையா இப்போ நேரு இவங்கெல்லாம் நிறையா மதிப்புமிக்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, புத்திசாலிகள் எல்லாம். பட் நம்ம ஒரு முயற்சி எடுத்து அவங்களா மாற முடியும் அல்லது தொடராது முடியும். இவர் வந்து இவர் மாதிரி வாழணும் அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியாது. ஆனால் இவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் அப்படின்றதான் இவரை வந்து ரொம்ப பிரமிப்புக்குரியதாக ஆக்குது. ஸோ காந்தி அப்படின்றது ஒரு நம்ம தொட முடியாத ஒரு மனிதர் அவருடைய வாழ்வுன்ற வகையில் அப்படின்ற வகையில்
அவர ரொம்ப பிடிக்கும். அ நெறைய விஷயங்கள்ல வந்து நான் இப்ப யாருக்காவது இப்ப என் மகன்களுக்கே ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, காந்தி இந்த மாரியான உதாரணம் காந்தி மாதிரி இருக்கிறது அப்படின்றது தான் நான் சொல்றேன். அ அது ஒரு பூமர்த்தனமா கூட தொனிக்கலாம் தான். பட் அதான் தேவை. ஸோ அது அவர தான் கொண்டு போகணும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. இந்தியால வந்து அவர தான் கொண்டு போகணும். அடுத்து நம்மளுடைய வழி அவர் தான். அவருடைய அந்த பாத் அப்படின்றது அவர் தான். 2வது நபர் ஜெயமோகன். தமிழில் நம்பர் 1 எழுத்தாளர் அவர் தான். நான் தமிழில்னு சொல்றது வந்து நவீன தமிழில் ஒட்டுமொத்தமா சொல்றேன். முன்னாடி விட்டுருங்க. ஆ நவீன தமிழ் இலக்கியம் புதுமை புத்தன் அல்லது அந்த அந்த இதில ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வரைக்குமானதில தமிழின் முதன்மை எழுத்தாளர் ஜெயமோகன் தான். அதில என்னுடைய வாசிப்பில நான் அறிந்தவரை வேற யாராவது ஒரு எழுத்தாளர் கொண்டு வந்து காமிச்சா நான் படிச்சுட்டு வேணா மாத்திக்கலாம் கருத்த. பட் என்னுடைய வாசிப்பின் விரிவில் நான் சொல்றது வந்து அவர் தான் முதன்மை எழுத்தாளர் அப்படின்றது. அப்ப அதாவது என்னுடைய துறை எழுத்து அப்படின்றது. என்னுடைய துறையினுடைய ஒரு முதன்மை எழுத்தாளருங்கும்போது இயல்பாவே அவர் மேல வந்து ஒரு பிரமிப்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்கு அப்படின்றது. இது போக கூடுதல் காரணங்களும் இருக்கு அவர் மேல அதாவது என்னதுன்னா, இதில இன்னொன்னு இந்த எழுத்து சம்மந்தமா சொல்லும்போது, நான் சுந்தர ராமசாமியும் மிகச்சிறந்த எழுத்தாளர் தான். அவரையும் நான் உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கேன். அவர் 3 நாவல் தான் எழுதியிருக்காரு. அவரு ஒரு 50 சிறுகதை தான் எழுதியிருப்பாரு. 50, 60 இருக்கும். அப்புறம் சில கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய நூல்களே பார்த்தா நீங்க ஒரு 10க்குள்ள அடக்கிரலாம். நினைவோட இதெல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10க்குள்ள அடக்கிரலாம். ஆம். அவர் மேலயும் எனக்கு மதிப்பு இருக்கு. நான் வந்து நிறைய எழுதுதல் வந்து கட்டாயம் ஒரு ஆசிரியர் எப்படி நான் வந்து பேச்சுக்கலை வந்து எழுத்தாளனுக்கு கட்டாயம் இல்லைன்னு சொல்றோம். அந்த மாரி நிறைய எழுதி குவிப்பது எழுத்தாளனுக்கு கட்டாயம் இல்லை. 1 நாவல் எழுதி 5 நாவல் 2 நாவல் எழுதி கூட நம்ம மிகச்சிறந்த எழுத்தாளனா இருக்கலாம். பட் இவர் தான் முதல்ல நிறைய எழுத முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப எப்படி இளையராஜா இசையில வந்து ஒரு வேகம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த கவுண்ட் அப்படின்றது 5000 படத்துக்கு மியூசிக் போடுறாருங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அந்த சாரி 1000 படங்களுக்கு மியூசிக் 1500ன்னு இருக்கலாம் இப்போ. 1500 படங்களுக்கு மியூசிக் போடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மாரி கவுண்ட் பேஸ்ல வந்து இவர் நிறைய எழுதி குவிப்பது இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப அவர் டைல்யூட்டும் பண்றது இல்லையா? நான் அது வந்து ஏனோ தானோன்னு எழுதுறது இல்ல. எல்லாமே குவாலிட்டியா அல்லது அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் குவாலிட்டியா வந்துருது. ஸோ தமிழ் இலக்கியத்துக்கு முதல்ல குவான்டிட்டி நிறைய எழுதலாம். ஒரு தீவிர எழுத்தாளன் அப்படின்ற அதுக்கு முன்னாடி ராஜேஷ்குமார் தான் 1000 நாவல் எழுதுவாரு. அல்லது நாவல் என்று சொல்லப்படுகிற அந்த வடிவத்தை எழுதுவார். இவர் வந்து தீவிர இலக்கியத்திலேயே அவ்வளோ எழுத முடியும்டா அப்படின்னு காட்டுறாரு. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அடுத்தது வந்து இன்னொரு வகை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா தனிமனித வாழ்வில். நானும் மது அருந்துவதில்லை, புகை பிடிப்பதில்லை. அவரும் அதே மாரி தான். ஸோ அதாவது முன்னாடி வந்து எழுத்தாளன் அப்படின்னாலே இந்த ஒரு லாகிரி வஸ்துக்களுக்குள் இருக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதை அவர் உடைக்கிறார் திரும்பி அவரு. ஸோ அது போக அவருடைய தனி வாழ்வு தன்னுடைய காதல் வாழ்வாகட்டும், தன்னுடைய மகனை அணுகுவதாக இருக்கட்டும், மகளை அணுகுவதாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வு, மற்ற விஷயங்கள கவனம் செலுத்துவது. இது எல்லாமே வந்து ஒரு ஐடியலா ஒரு 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 கலைஞன் எப்படி இருக்கணுமோ, அதுக்கான வழிகாட்டுதலா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆம் அது அத அது அது மாரி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. எழுத்தாளரா இருந்து கொண்டு எல்லாத்துலயுமே எழுத்தாளன் அப்படின்னா மத்த இடங்கள்ல எல்லாமே தோல்வியுற்ற ஒரு மனிதனா தான் பதிவு பண்றாங்க. இவர் வந்து அதிலிருந்து வெளில வந்து எல்லாத்துலயுமே வெற்றிகரமா இருக்க முடியும். அப்படின்றத வந்து பதிவு பண்றாரு இல்லையா? ஸோ அது ஒரு ஊக்குவிப்பு. இன்னும் சொல்லப்போனா அவர் சினிமாக்கு எழுதுறது, சம்பாதிக்கிறது, தன்னுடைய இதில இருக்கிறது அப்படின்றதுமே எழுத்தாளர்களுக்கு ஒரு வகையில ஊக்குவிப்புன்னு தான் சொல்லணும். எழுதியே சம்பாதிக்க முடியும்டா அப்படின்றது. வெகு சில எழுத்தாளர்களே தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அந்த வகையிலயும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு. ஸோ அது. அடுத்தது வந்து அவரு சிந்தனை அப்படின்னு இருக்குது இல்லையா? அவர் வந்து இது வந்து புனைவுகள்லயும் வைக்கலாம். நான் ஃபிக்ஷன்லயும் வைக்கலாம் அவர் எழுதுறது. என்னதுன்னா, அந்த ஒரு ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எப்படின்னா, இது இப்படி சொல்லிட்டு, இது அடுத்தது சொல்லிட்டு, அந்த ஒரு வாத பிரதிவாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ள. இல்ல ஒரு உரையாடல் பாத்திரங்கள் நடக்கிறத வச்சுக்கலாம். அல்லது ஒரு விஷயத்த பத்தி சீக்வென்ஸியலா எழுதுறதுன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து அவர் ஒரு உச்சம் தான். அவரு கிட்ட நிறைய கத்துக்கவே வேண்டியதே இருக்குது. நம்ம தொடர்ந்து படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு வரும். ஸோ அந்த 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 தெளிவு இருக்கு இல்லையா? சிந்தையுடைய தெளிவு அப்படின்றது. அது நிறைய எழுத்தாளர்கள் வந்து சம்பவங்கள்ல இலக்கிய உச்சம் தொட்டிருக்காங்க. பட் ஆர்டிகுலேஷன்ல தொடர்றது கொஞ்சம் பேர் தான். இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் இவரும் கத்துக்கிற அளவுக்கு நிறைய எழுதுறாருன்றனால இவரு சட்டென தெரியும் உதாரணமா இருக்காரு. ஸோ அந்த விஷயத்திலயும் இது பண்ணலாம். அதனால இது எல்லா வகையிலயும் பார்க்கும்போது, ஒரு எழுத்தாளன் தன்னுடைய துறையில இருக்கிறவன ஒரு அண்ணாந்து பார்த்து இங்க போணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அதான் ஜெயமோகன். சூப்பர். இப்போ நீங்க காந்தி வந்து உங்க எழுத்துக்காக அல்லது உங்க வாழ்க்கைக்காக நீங்க படிக்க ஆரம்பிச்சு ஆழமா உள்ள போய் சொன்னீங்க. ஜெயமோகன் ஆப்வியஸ்லி உங்க துறை. இது 2யும் சாராத நீங்க வெறும் கேள்வி ஞானத்துல மட்டும் இருக்கிற இசையில ஒருத்தரான இளையராஜா அடுத்தது.
அவர் உங்களை எவ்வளோ தூரம் பாதிச்சார்? ஆக்சுவலாக இளையராஜா என்னுடைய இளம் வயதிலேயே அறிமுகம் ஆயிருக்காருனாலுமே, அதாவது நான் சொல்கிறது வானொலியில் கேட்டுட்டு இருக்கிறது. நான் இப்போ ஆக்சுவலாக என்ன 90s கிட்டுன்னு தான் சொல்லிக்கிறேன். என்னென்னா அந்த ஒரு 90களின் ஆரம்பம் முதல் 90களின் இறுதி வரைன்னு ஒரு 10 வருஷம் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்தில் நான் பள்ளி மாணவனாக இருக்கேன். அது முழுதும் எங்கள் வீட்டில் ஒரு டிவியில் சொல்லலாம், தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. வானொலி தொடர்ந்து காலையில் கேட்குறோம். அது எல்லாத்துலேயுமே இளையராஜா இருக்கார். ஆனால் எனக்குள்ளே அவர் வரல. நான் வந்து ரகுமான் ஃபேனாக தான் இருந்தேன் அந்த 10 வருஷம் பள்ளிக்காலம் முழுக்க. முதல் திறப்பு ஹேராம் அகெயின். ஸோ ஹேராம் வந்து எனக்கு 2 விஷயம் திறந்து கொடுத்துருக்கு. ஒன்று காந்தி, இன்னொன்று இளையராஜா. ஹேராமில் வந்து இளையராஜா பாடல்கள் கேட்குறேன். அது ஆக்சுவலாக அப்போ தான் நான் இளையராஜா கவனித்து கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் வேணா. ஏன்னா அது கமலுக்காக பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்போது இசை அப்படின்றது புதுசாக இருக்குது. அப்போது அது கவனித்து கேட்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளையராஜா அதுக்கு அந்த காலகட்டத்தில் சேது வருது, இந்த மாதிரி நிறைய படங்கள் வர ஆரம்பிக்கும்போது கேட்க ஆரம்பிக்கும்போது அது வேறு ஒரு உயரம்ன்றதே முதல்ல எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் ரகுமான் இதில் குறைச்சலாம் ஒன்றும் சொல்லலை. பட் இவர் வேறு, அதாவது அவர் ஒரு வெற்றிகரமான இது ரசனை ஒரு இன்றைக்கு நான் அனிருத்தை கேட்குறேன். இன்றைக்கி எனக்கு அனிருத் பிடித்தமான இசையமைப்பாளர் தான். நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி வெறும் இறைச்சல் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்றும் நான் டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போது அனிருத் பாடல்கள் நிறையா கேட்குறேன். அனிருத் ரசிகன் தான். அந்த மாதிரி ரகுமான் ரசிகனாகவும் இருக்கேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் வந்து இந்த இசையே வந்து ஒரு ஆத்மார்த்தமாக இந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நிறைய முறை நான் இளையராஜாவோட இசையில் தான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு பாடல் இருக்கும், எனக்கு எந்த படம்னு கூட தெரில, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின்ற பாட்டு. அந்த பாடலில் வந்து அந்த பெண் குரல் முடிந்து ஒரு இடைவெளி விட்டு திரும்பி இளையராஜா குரல் வாங்கி வந்து மல்லியப்பூ வாசம் இன்னும் விட்டு போகலி. ஸோ அந்த இளையராஜா குரல் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல உள்ள நமக்கு ஒன்று உடையுது. அது அப்படியெல்லாம் நிறைய சந்தர்ப்பம் மற்ற இசையமைப்பாளர்களையும் சிலது நடக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. பட் இவர் நிறைய அந்த மாதிரி இசை கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு நெருக்கமான ஒரு இசையை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த வால்யூம் வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் தேடி, ஏன்னா அதுக்கப்புறம் அகைன் அந்த காலகட்டங்களில் வந்து கல்லூரி போகிறேன். கல்லூரியில் அந்த வசதிக்குள்ளே, ஏன்னா அப்போது சிடி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் கிடைக்கிது, சேகரிக்கிறேன், இளையராஜா பாட்டுகள்லாம் கேட்குறேன். அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும்போது வந்து அவர் அப்போ தான் எனக்கு இந்த நத்திங் பட் விண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது, ஹவு டு நேம் இட் இன்ட்ரடியூஸ் ஆகுது, இது மாதிரி எல்லாமே வருது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம கேட்க ஆரம்பிக்கும்போது வந்து இவர் இந்த அந்த உயரமே வேறு அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இவர் பற்றின சில ரொம்ப கம்மியாக தான் நம்ம எழுதியிருக்காங்க. ரமேஷ் பிரேம் ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான நூல்கள் தான் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு சில 2-3 இது வந்தது. பட் ரொம்ப குறைவு தான். அந்த குறைவான இதில் அவரை பற்றி இதை படிக்கும்போது இசை தெரிந்தவங்க அவரை பற்றி சொல்கிறது இருக்கு இல்லையா, அது நமக்கு திறப்பை உண்டாக்குதுன்னு சொல்ல மாட்டேன். அது நமக்கு நம்ம சரியாக தான் கேட்குறோம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை வழங்குது. இதை தான் இவங்க வந்து அர்த்தத்தோடு சொல்கிறாங்க. இப்போ இது இப்படி தான் டாக்டர் மாதிரி, நமக்கு ஒரு நோய் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, டாக்டர் வந்து உள்ள இது இப்படி உடஞ்சிருக்குப்பா, இது இப்படி இருக்குது, இதுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம உள்ள உணர்வோம் அந்த வலியோ அல்லது அதுதான் இங்கே நடக்குது. நம்ம ஸோ அந்த பிரமிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இது 2000, இப்போ 24, கால் நூற்றாண்டு. நான் ஒரு மனிதனாக இருந்து நான் ஒரு ஆளை 10 வருஷம் ரசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாறுறேன். அதுக்கப்புறம் கால் நூற்றாண்டு மாறவே முடியல. இவர் தான் நம்பர் 1. ஒரு தடவை கமல் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லுவார், உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் அப்படிம்பாங்க. எத்தனை வாட்டியாக சொல்கிறது, திரும்ப ஒரே ஆள் தான் அப்படிம்பார், பதில் சொல்ல மாட்டார். அது மாதிரி அது அப்போ அது கேட்கும்போதெல்லாம் வினோதமாக இருந்தது, ஏன் இது என்ன அப்படின்ட்டு. பட் அதுதான் கரெக்டு. இன்றைக்கி கமல் கூட மாறிட்டாருன்னு அது எனக்கு தெரியல, ஏன்னா அவருடைய படங்களின் பயன்பாடுகளுக்கு சொல்கிறேன், அது வணிக காரணங்களுக்குலாம் இன்னொன்று. பட் இளையராஜா வந்து அந்த இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் 80s இளையராஜான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு என்னமோ இளையராஜாவை ஒரு வகையில் மறைமுகமாக அவமதிக்கிற மாதிரி தோணும். 80s இளையராஜா நல்லா போட்டார், 90s இன்னும் நல்லா போட்டார், இப்போ வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன் போட்டது வரைக்கும். எனக்கு இப்போ இந்த ராமராஜன் படத்தில் போட்டார் இல்லையா, எனக்கு அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதை பற்றி இன்னும் நான் ஏதோ இந்த எல்லா பாடலையும் தொகுத்து எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கு சில கிண்டல்களுக்கு உள்ளாச்சு. ஏன்னா அப்போ தான் ஏதோ ஒரு மற்ற இசையமைப்பாளர்கள் பாடல் வந்தது, அது கேலிக்குள்ளாச்சு. அப்போ இது கேலி பண்ணப்பட்டது. ஸோ அதனால் அது இவ்வளோ தூரம் வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு 80 வருஷத்தில் ஒருத்தர்
சிம்பனி சிம்பனி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? யாருக்கு அந்த எனர்ஜி இருக்குன்றத எனக்கு சொல்ல முடியல. அது எனக்கு இந்த 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 வாதம் பிடிக்காது. என்னன்னா, ரஜினி இந்த வயசுல நடிக்கிறார், கமல் இந்த வயசுல நடிக்கிறார் அப்படின்ற வாதம் பிடிக்காது. பட் இது வந்து அது வந்து உடல் சம்மந்தப்பட்ட எனர்ஜி. இது அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாது. இது முழுக்க மூளை. ஒரு 80 வயசுல நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? நான் அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல. நான் நினச்ச ஜெயமோகன் மாதிரி ஜெயமோகன் மாரி இருக்கும். ஆனா இளையராஜா மட்டும் அதனால நம்ம இலக்கு எப்பவுமே இலக்கு எப்படி வைக்கணும்? நம்ம அடைய முடியாததான் இலக்க வைக்கணும். அப்படிங்கும்போது இளையராஜா தான் இலக்கு. இளையராஜா இசையில் என்ன செய்தாரோ, அதை எழுத்தில் என்னால் செய்ய முடிந்தால் நான் சாதனையாளன். இல்லைனா நான் ஒரு சப்பார் ஆள் தான் அப்படின்றது தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் இப்போ எனக்கு பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது அவரை பற்றி. அந்த ஒரு அந்த ஒரு உள்ள துடிப்பு அதிகமாகி அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி ரொம்ப குறைந்த மனிதர்கள் பற்றி பேசும்போது தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரும். ஏன்னா அவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கேன் நான். எல்லாம் ஓசியில். ஸோ அவர் அதுக்கு இன்றைக்கி அவர் காசு கேட்குறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நியாயமாக பார்த்தா பாதி தமிழ்நாட்டில் எழுதி வைக்கணும் அவருக்கு. அப்படி இல்லாமல் அது அவர்கிட்ட இருந்து அத்தனை இது நம்ம வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அது டே டு டே லைஃப்பில் நமக்கு கலந்துருச்சு. அந்த சிம்பனி பற்றிய அறிவிப்பில் அவர் சொல்லும்போது அவர் அந்த சிம்பனி பண்ணியிருந்த காலகட்டத்தில் இங்கே அவர் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுட்டு இருந்தார். ஆமாம். ஆனால் ஒரு மனுஷன் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் ஆமாம், என்கிட்ட வேற ஒரு விஷயம் புதுசாக இருக்குன்னு ஒருத்தர் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒருத்தரால் பண்ண முடியுதுன்னு. கரெக்ட். ஸோ அந்த ஒரு விஷயமும் கூட அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது விமர்சனங்களை புறக்கணிக்கிறது கூட சொல்லலை. இன்ஃபேக்ட் அவர் விமர்சனங்களை புறக்கணிக்கலாம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மியூசிக்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அப்போது மற்றது நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் அவர் காதுக்கு வந்தாலும் வராட்டி அதை பற்றி இல்லாமல் அவருக்கு இது அதை விட பிடிச்ச ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நம்ம அந்த லெவலுக்கு போகணும். விமர்சனங்களை நான் புறக்கணிக்கிறேன்னு நான் சொல்கிறத விட, விமர்சனங்கள் என் காதில் விழுந்தாலும் அதுக்கு நான் சென்சிட்டிவாக ஆகாத அளவுக்கு நான் இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லதாக கெட்டதான்னு கூட நான் அவ்வளோவா இது அவர் பாராட்டுகளையும் அதே தான் பண்ணுவார். பாராட்டுகளுக்கும் அதே தான் செய்வார் அவர். அதனால் ரெண்டுமே ஒன்று தான்ற அளவுக்கு அவர் ஒரு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு இல்லையா? அதாவது விழித்திருக்கும் நேரம் முழுக்க, ஏன்னா தூக்கம் இக்னோர் பண்ணிடுவோம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில். விழித்திருக்கும் நேரம் முழுசாக ஒரே ஒரு துறை தன்னுடைய துறை பட்டுமே சிந்திக்கிறார் அப்படின்றதே ஒரு பாடம் தான். அப்படி ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நான் சமீபத்தில் கூட வந்து இந்த ஹார்ன் அடிக்கிறத பற்றி ஒரு பதிவு எழுதியிருந்தேன். ஹார்ன் அடித்தா தான் நகர்றாங்க, ஏன் அவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, அவ்வளோ தூரம் லக்ஸரி இருக்குது அவங்களுக்கு மெதுவாக ரோட்டில் போகிற அளவுக்கு. டைமே இல்லாமல் ஒருத்தன் பின்னாடி இருந்துட்டு இருக்கான், ஒரு தடவை சிக்னல் விட்டால் 10 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதையும் கம்பேர் பண்ணுறேன். ஒரு மனுஷன் தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லாமே தன் துறையை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா, இன்னொருத்தன் நம்ம அதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லா துறையிலும் இருக்கிறவங்களுமே. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற வகையில் இளையராஜா வந்து தி பெஸ்ட். சொன்ன மாதிரி உங்களோட ஆதர்சமான இந்த 3 பேர் மாதிரி ஈவன் எழுத்துலேயும் எல்லாரையும் தாண்டி ரொம்ப நாள் பேசப்படுற, கூடிய சீக்கிரமே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டிலிருந்து முழு நேர எழுத்தாளர் ஆகிறதுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பேட்டிக்கு ஒத்துக்கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி பரிசல். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அதாவது நிறைய சமகால எழுத்தாளர்கள் அப்படின்றது, நான் ஏன்னா ஒரு விஷயம் நான் அது முன்னாடி ஆக்சுவலி எந்த பேட்டியிலுமே பேச விரும்புவேன். என்னென்னா, தமிழ் எழுத்தாளன் வந்து அங்கீகரிக்கப்படுறானா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ரொம்ப ஒரு சினிமா அளவு கூட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. வேறு எந்த துறை, ஒரு விளையாட்டோ அல்லது எந்த துறை, ஒரு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட எழுத்தாளன் கிடையாது. ஆனால் அவன் சமூகத்துக்கு அளிக்கிற பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பங்களிப்பும் கூட. ரொம்ப வருஷம் நிற்கும் அப்படின்றது. அப்படியான சூழலில் வந்து ஒரு வெகுஜன ஊடகத்தில் இலக்கியத்தையும் முன்வைக்கணும் அப்படின்ற உங்கள் முயற்சியும் சரி, அதை சாதிச்சுட்டும் இருக்கீங்க அப்படின்றதும் சரி, அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பொருட்படுத்தத்தக்க, மதிக்கத்தக்க ஒரு பங்களிப்பு. அதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனக்கும் என்ன நான் பேச நினச்ச சில விஷயங்களை வந்து பேசுகிறக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு எழுத்தாளரோடு சந்திப்போம். பிடி பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க. நன்றி.